ஜெபத்தினால் வாழ்க்கை மாற்றம். பரலோக அதிகாரத்தினாலே பூமியிலே மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒன்றுதான் ஜெபம். பரலோகத்தில் இருக்க வல்லமை பயன்படுத்தி இது பூமி, இதிலே மாற்றத்தை செய்யக்கூடியது ஜெபம். அப்ப இங்க மாற்றம் வர வேண்டும் என்றால் இங்க இருக்க வல்லமை தேவை. இந்த பரலோக வல்லமை இங்கு மாற்றத்தை கொடுக்கும். பரலோகத்துடன் தொடர்பு கொண்டு பூமிக்கு உதவிகளை பெற்றுக்கொள்ள தேவன் ஏற்படுத்தி ஒன்றுதான் ஜெபம். நான் இங்க நிறைய உதவிகள் எடுத்து வாழ வேணும்னா இங்க வந்து வாழ வேண்டும் என்றால் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருப்பது ஜெபம். ஜெபம் என்பது கேட்பதல்ல. கடவுள்கிட்ட கேட்பதுக்கு பேர் விண்ணப்பிப்பது. ஜெபம் என்பது ஒரு உறவு, அவரோடு அன்பாய் பேசுவது, பழகுவது. ஒரு பிள்ளை பாடசாலை போய் வந்து சின்ன பிள்ளை நடந்த கதையெல்லாம் சொல்லும், இதுதோ பேசும். அந்த உறவு கடவுளுக்கும் நமக்கும் இடையில் இருக்க உறவு வல்லமை கொடுக்கும், பூமியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நாம் ஜெபத்தினால் வல்லமையுடன் தொடர்பு கொண்டு அந்த வல்லமை கொண்டு பூமியை டச் பண்ண முடியும். இப்ப ஜெபத்தில் நான் ஜெபிக்கிற இடத்துல அந்த பவரோடு செய்கிறேன், பரலோக பவர். இப்ப அந்த பவரை வச்சுக்கிட்டு வல்லம் வச்சு இப்ப நான் பூமியில செயல்படுறேன். இப்ப பூமியில எல்லாம் வல்லமையாக்க காரணம் நான் யூஸ் பண்ணுவது பரலோக பவரை. அப்ப உலகத்தில் இருக்க மனிதர்களை விட நானும் நீங்களும் வித்தியாசமானவர்களாக இருப்போம். காரணம் அவங்க உலக வல்லமையில் இருக்காங்க, நாம் பரலோக வல்லமையில் இருக்கோம். நமக்கு பரலோக வல்லமை தருவது, சத்தமா சொல்லுங்க, ஜெபம். ஜெபம். கடவுளுக்கு விருப்பம் இல்ல நம்ம சாதாரண மனிதர்களாய் வாழ்வது. நம்ம அசாதாரணமாய் இருக்க வேண்டும். கடவுள் வித்தியாசமாய் செய்தார். இஸ்ரேல் தேச ஜனங்களை கானானுக்கு அனுப்ப 11 நாள் அனுப்பலாம். ஆனா கர்த்தர் அப்படி அனுப்பாமல் வேறு வழியை கொண்டு போற இல்ல 2 நாள்ல போகலாம். ஆனால் அவங்க சுத்தி 11 நாள்ல போனாங்க. 11 நாள்ல போக வேண்டியவங்க 40 வருஷம் எடுத்துச்சு வேற. அதுக்கு கர்த்தர் ஏன் கொண்டு போனா 11 நாட்கள் அப்படி சுத்தி 2 நாள்ல கொண்டு போனா அந்த பாதை ஈஸியாக்கும் முடியும். ஆனா கர்த்தருக்கு தேவை செங்கடல் வழியாக இவளுக்கு அசாதாரண காரியங்களை காண்பித்து கொண்டு போக. கர்த்தர் விரும்பா நாம் சாதாரணமாய் வாழ்வதல்ல. 25,000 30,000 40,000 50,000 1 லட்சம் சம்பளத்தில் வாழ்வது கர்த்தருக்கு விருப்பம். 2 லட்சம் சம்பளத்தில் வாழ்வது கர்த்தருக்கு, 5 லட்சம் சம்பளத்தில் வாழ்வது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. 10 லட்சத்தில் வாழ்வது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. 20 லட்சத்தில் வாழ்வது கடவுளுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தருக்கு விருப்பம் நம்ம வாழ்க்கை ஒரு வெற்றி வாழ்க்கை. இந்த கூட்டத்தோடு கர்த்தர் அதை செய்ய போகிறார். பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், மகிமையான காரியத்தை எதிர்ப்பாங்க. நாம் தொடர்ந்து சாதாரண வாழ்க்கை வாழ்வது தேவனுக்கு விருப்பம் இல்லை. நாம் வல்லமுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இந்த காலையிலே வல்லமைக்கு மேற்பட்ட ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமையோடு நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமையுள்ள வாழ்க்கை வாழ்வோம். எபேசியர் 3:15 நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு, எல்லாம் சொல்லுங்க, முழங்கால் படிட்டு. நல்லா கவனிங்க. உட்கார்ந்து ஜெபிப்பதற்கும் நின்று கொண்டு ஜெபிப்பதற்கும் முழங்காலது ஜெபிப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. கடவுள் உட்கார்ந்து ஜெபித்தால் ஜெபத்துக்கு பதில் தரமாட்டாங்கன்றல்ல. ஜெபம் முக்கியம். ஆனா உட்கார்ந்து ஜெபிக்குமா முழங்கால ஜெபிக்குமா இல்லை. ஆனா என் வாழ்க்கையின் அனுபவத்தை படி உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது எங்க ஃபோக்கஸ் அங்க இருக்காது. நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி 2 hour ஜெபம் பண்றேன். ஆனா நான் முழங்கால ஒரு 15-20 நிமிஷம் ஜெபிக்கிற நேரமே அந்த ஜெபித்த அந்த திருப்தி வருது. அந்த 2 hour ஜெப திருப்தி வருது. ஏன்னா என் ஃபோக்கஸ், நான் ஜெபிக்கும் பொழுது கட்டில் கிட்ட அப்படியே கட்டில் இப்படி படுத்துக்கொண்டு இல்லை, நான் நேராக நின்று ஜெபிக்கிறேன். என் மனசு என் சிந்தனை எல்லாம் அங்கேயே தாக்கும். உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் என் சிந்தனைகள் வேற எங்கேயாவது போய்கொண்டிருக்கும். ஆனால் முழங்காலில் படியிடும் பொழுது என் ஜெபம் நேராய் கடவுளுக்கு போகிற மாதிரி அது ஷாப்பாக்கும். இந்த ஜெபத்தில் மிகப்பெரிய வல்லமை உண்டு.
நான் காலைய ஸ்டார்ட் பண்ணுவேன் முழங்கால்ல. அந்த நாள் வெற்றியா இருக்கும். ஒரு மனிதனுடைய வல்லமை முழங்கால்களுக்கு. உங்க முழங்காலுக்கு பாஸ்டர் எனக்கு முழங்கால பிரச்சனை, அந்த பிரச்சனை, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ முழங்கால் போடும் பொழுது கர்த்தர் அதை சுகமாய் வைப்பா. நீ கடல்ல காலை வைக்கும் பொழுது கர்த்தர் உன்னை நடக்க பண்ணுவா. நீ ஸ்டார்ட் பண்ண வேண்டும். நீ முழங்கால் போட்டு ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். நான் இப்ப இப்படியே சொன்னா உங்களுக்கு அது விளங்காது. அதை செஞ்சு பார்க்க வேண்டும். நான் போன வாரம் யாழ்ப்பாணம் போயிட்டு வாங்கினோம். ஒரு மாங்காய் வாங்கணும். ஒரு அம்மா மாங்காய் வச்சு அது ஒரு மாங்காய் துண்டை வெட்டி குடிச்சு ருசியா ருசி. சும்மா பானி மாதிரி இப்படி 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 வடிச்சு கொண்டுச்சு. சும்மா இப்படி உள்ளுக்கு போகணும் ஏதோ உள்ள ஜூஸ் ஒன்று அப்படி அகங்கமாக இருந்துச்சு. சும்மா ஒட்டம்பே குளிர்ந்துச்சு. என் காகெல்லாம் கம கமன்னு மனம். ரொம்ப ருசி. என் கையை கூட கழுவ ஆசை இல்லை. ஏன்னா அவ்வளோத்துக்கு ருசியாக இருந்துச்சு. அந்த ருசி உங்களுக்கு விளங்குச்சா? அது இங்கே விளங்கும். நீங்கள் அந்த மாங்காவை கடிச்சு போட்டால் தான் விளங்கும். அதே மாதிரி நாளை காலையில் முழங்கால் போட்டு நீங்கள் பார்த்தா தான் அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னு உங்களுக்கு தெரியும். அதை நான் சொன்னா விளங்காது. நீ செஞ்சு பார்த்தா உனக்கு தெரியும். அந்த நாள் ஒரு மகிமை நாளாக இருக்கும். நான் சொல்றேன், நீங்க நாளை காலை முழங்கால் படிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக வேலை செய்ய அவர் எழுந்திருப்பார். நீ முழங்கால் படிக்க ஒவ்வொரு நேரமும் அவர் உனக்காக வேலை செய்வார். உனக்காக காரியங்களை செய்வார். உனக்காக மாற்றத்தை அவர் உண்டு பண்ணுற தேவன். நாளை விடியும் பொழுது அவருடைய பாதத்திலே முழந்தால் படிட்டு முழுவதும் உமக்கு தருகிறேன் என்று சொல்லு. உன் வாழ்க்கை ஒரு மகிமை நாளாக உண்டாகும். மாறாதவைகள் மாறும். மாற்ற முடியாதவைகளை முழங்காலாலே மாற்ற முடியும். செய்ய முடியாதவளை செய்ய முடியும். உட்காங்க. அப்ப இந்த முழங்கால் படிட்டு ஹல்லேலூயா அவன் ஜெபம் பண்ணான். இந்த முழங்கால் மாறும். உங்க புருஷனை இங்க மாத்த ட்ரை பண்ணாத. அங்க நீ மாத்து. இங்க எல்லாம் மாறும். இங்க உன் வாழ்க்கை மாற வேணும்னா இங்க மாற வேண்டும். ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க? ஏன் காலில் இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு மாற்றப்படுங்க? மாற்றப்பட வேண்டாம். நீங்க இங்க சரினா அங்க எல்லாம் சரியாகும். எனக்கு ஒரு நாள் மிக நீளமா இருக்கு. நான் சர்ச் போவேன், ஜிம்முக்கு போவேன், அம்மா அப்பா அவ்வளவுதான். எனக்கு அதிக டைம் ஆக்கி. ஏன்னா நான் சம்பாதிப்பதுக்கு அதிக நேரம் கொடுப்பதில்லை. இந்த லெவல் எப்படி இருக்கோ இங்க பவரோட கனெக்ட் ஆகும் பொழுது இங்க நான் கடவுளோட வல்லமையாகதால் நான் கையை வச்சு அந்த வேலை சரியாகுது. இதுதான் முக்கியம். அவன் சொல்லுங்க, ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரத்தினாலே நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டுகிறேன். எதுக்கு ஜெபம்? சோர்ந்து போக கூடாது. ஜெபிக்காத வாழ்க்கையில ஒரு ஃபெட் அப், ஒரு அதிருப்தி, என்ன பண்ணி வேலை இல்லை, வாழ்க்கை சும்மா வெறிச்சோடி மாதிரி, ஒரு குழப்பம், ஒரு வெறுப்பு. ஏன் சோர்ந்து போறான்? சோர்ந்து போறதுக்கு அர்த்தம் ஒண்ணுல இருந்து வெளியே வர்றது, இல்லாட்டி அதைரியப்படுவது. பவுல் சொல்லுங்க, நீ சோர்ந்து போக கூடாது. சோர்வு வருது, வாழ்க்கை வெறுத்து போகுது, குடும்ப வாழ்க்கை வெறுத்து போகும். ஜெபிக்கிற வாழ்க்கை அப்படி இருக்காது. நீ ஜெபிக்கானால்தான் இப்படி இருக்கு. எனக்கு நீ கேட்கலாம், பாஸ்டர் உங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு. எனக்கு பிரச்சனை நிறைய இருக்கு. என் தேவைகள்லாம் மில்லியன் கணக்கு தான், கோடி கணக்கு தான் அந்த தேவை. ஆனா எந்த பிரச்சனை என்னை சேதப்படுத்தாது. ஒரு மீன் உப்பு கடல்ல பிறந்து உப்புல வாழ்ந்து உப்புலே அது இருக்கு. அந்த மீனை வீட்டுக்கு கொண்டு வந்து கழுவி நீங்க சமைச்சோன்னா நல்லா கொச்சிக்காயெல்லாம் போட்டு மிளகு போட்டு மசாலாம் போட்டு சமைச்சா அது ருசியாக்குமா? இல்லை. என்ன போடணும்? உப்பு போடணும். ஏன் உப்பு போடுங்க? அதுதான் உப்புல இருக்கு. அது உப்புல இருந்தாலும் உப்பு உள்ள இல்லை. அதே மாதிரி நான் பிரச்சனை மத்தியில பிரச்சனை என்னை சேதப்படுத்தாது. இதுதான் லைஃப். இந்த லைஃப் தான் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்காரு. அப்ப நீங்க பரலோகத்தோட இணைய வேண்டும்.
உன் லைஃப்ல நீ காலையில முழங்கால் படிட்டு ஆண்டவரோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி பாரு. 1000 பிரச்சனை சும்மா கன் மாதிரி இருப்பீங்க. எனக்கு எவ்வளோ பிரச்சனை வரும், ஆனா நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன். எனக்கு இந்த ஊழியம் ஒழுங்கா நடக்கணும், ஊழியம் செய்யறவங்க ஊழியத்தில் இருக்கவங்க ஒழுங்காக்கணும். மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. நான் இதுல மட்டும்தான் அப்செட் ஆக வேண்டியது, வேறு எதுல இந்த லைஃப்ல கூட அப்செட் ஆக மாட்டேன். ஸ்ட்ராங்காவே இருப்பேன். ஏன்னா ஜெபிக்கிறவங்க அவங்க பலன் உள்ளவங்க. பைபிள் சொல்லுது ஏசாயா 41:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கவங்க அவங்க புது பலன் அடைவாங்க. அவங்க ஒரு ஸ்ட்ராங் ஆவாங்க. அவங்க ஒரு பவர், ஒரு பிரேயர் மேன் வந்து பவர் மேன் ஆமாகுவான். அவன் வல்லமுள்ள மனிதனா இருப்பான். அவன் புது பலன் அடைந்து அவன் கலைகளை போல சட்டைகள் எடுத்து அவன் உயர எழும்புவான். அவன் ஓடினாலும் அவன் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டான். அப்ப பவுல் சொல்றான், நீங்க சோர்ந்து போகாம இருக்க வேண்டிக்கிறேன். ஜெபம் தான் எங்களுக்கு பலத்தை கொடுக்கும். ஜெபம் நமக்கு தைரியத்தை கொடுக்கும். அப்ப இந்த ஜெப வாழ்க்கை வரும் பொழுது பரலோகம் பூமியுடன் இணைய வேண்டுமானால், இந்த பரலோகம் பூமியோடு இணைய வேண்டும் என்றால் உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியின் அளவின் படி மாத்திரமே இருக்கும். இந்த பரலோக வாழ்க்கை இந்த பூமியில நமக்கான நித்திய ஜீவனை கொடுத்து விட்டார். அப்ப நித்திய ஜீவன் என்றால் பரலோக வாழ்க்கை. பரலோக வாழ்க்கை பூமியிலே வாழ்வதுதான் நித்திய வாழ்க்கை. அப்ப அந்த பரலோகத்தின் வாழ்க்கை இங்க பூமியில துக்கம் இல்லாமல், வியாதி இல்லாமல், குறைவில்லாமல் நிறைவான வாழ்க்கை இங்க வாழ்வது. அப்ப அந்த பரலோகம் எந்த அளவு இந்த பூமியில் இருக்குன்னா, நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் எந்த அளவோ அந்த அளவு தான் இங்க இருக்கும். நீங்க போனை 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணி முழு நாளும் பாவிக்கணும்னு நினைச்சா அது தோல்வி. அது முடியாது. போன்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குதோ அவ்வளவுதான் யூஸ் பண்ணலாம். உங்க டேங்க்ல எவ்வளவு பெட்ரோல் இருக்குதோ அவ்வளவுதான் போகலாம். அப்ப உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் எவ்வளவு, அதுதான் இந்த இடத்துல இருக்கும். பரலோகம் பூமியுடன் இணைய வேண்டும் என்றால் அது உங்க ஆவிக்குரிய வளர்ச்சியின் அளவின் படி. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே அதிக தூர இடைவெளி இருந்தால் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் பரலோகத்தை பூமியில. உங்க லைஃப்ல குழப்பம் இருக்கும், வேதனை இருக்கும். நீங்க தொழிலுக்கு போனாலும் தொழில பிரச்சனை. பாஸ்டர் நான் வேலைக்கு போக எனக்கு பிரச்சனை. ஏன் உனக்கு வேலையில பிரச்சனை? ஏன் ஆபீஸ்ல பிரச்சனை? நீ வேலை செய்யற இடத்துல ஏன் குழப்பம்? உன் ஸ்பிரிச்சுவல பாரு. ஸ்பிரிச்சுவல் நல்லா இருந்துச்சுனாக்கி உன் பூமிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் அளவின்படி உங்களுக்கு வல்லமை இருக்கும். நல்லா கவனிங்க, இன்னைக்கு பிரசங்கம் மிக வல்லமையானது. வல்லமை, இந்த ஆவியின் வல்லமை எவ்வளவோ அந்த அளவு இருக்கும். எனக்கு விருப்பம் இல்லை இந்த சர்ச்சில் யாருமே தொழில் செய்வது. இன்னைக்கு உலகத்தில் 100க்கு 95% தொழில் செய்றாங்க. 5% தான் ஒரு பெரிய பிசினஸ்ல இருக்காங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. 4 பிரிக்கலாம். 1 தொழில், 2வது பிசினஸ். இந்த பிசினஸ் வந்து தனி பிசினஸ். ஒரு தேங்காய் மாங்காய் விற்கிறது, ரொட்டி விற்கிறது, ஏதோ கடை விற்கிறது, ஒரு வாகனத்தை விற்கிறது, தான் இருந்து விற்கிறது. ஆனா இந்த இடத்துல பெரிய பிசினஸ். இதுல வந்து ஒரு ஆள் ஒரு 50 பேர், 100 பேர், 500 பேர், 1000 பேர் வச்சு பிசினஸ். இது நல்லது, இது நல்லது. வெளிநாட்டில் இதுக்கு 40 வீதம் டாக்ஸ் அடிப்பாங்க தொழிலுக்கு, இதுல 30 வீதம் அடிப்பாங்க. ஆனா இதுல 20 வீதம் குறை. நீ நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாய். ஆனா இந்த இடம் பிசினஸ் அல்ல, இன்வெஸ்ட் பண்றது. அதான் வெற்றி, அதான் வெற்றி. நீங்க உங்க பணத்தை பேங்க்ல ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுங்க. உங்க பணத்தை போட்டு ஏதோ எடுக்குங்க. பேங்க் உங்க பணத்தை வச்சு இன்னொருத்தங்க கொடுக்க ஏதோ எடுக்குது. ஆனா உங்க பணத்தை இன்னொருத்தன் வச்சு எங்கோ போய் கொண்டுக்கான். இந்த உயர்ந்த நிலைக்கு நீ வர வேண்டும். அந்த உயர்ந்த நிலை எப்ப வரும்னா, நீ கர்த்தருக்குள்ள எவ்வளவு வல்லமைக்கா, நீ கடவுளுக்குள்ள வல்லமை இல்லாம இருக்கும் பொழுது நீ யாருக்கிட்டயோ வேலை செஞ்சு கொண்டு பாய். கடவுள் விரும்பாக உனக்கு புதிய ஒரு காரியத்தை செய்து உன் வாழ்க்கையை மாற்ற பைபிள் சொல்லிருப்பாங்க. எபேசியர் 3:14, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட.
நீங்க உள்ளுக்கு மனுஷன் வல்லமையாய் பலப்படணும். பரிசுத்த ஆவியினால உள்ளான மனிதனில் நீங்க எந்த அளவிலே பலப்படுகிறீர்களோ அந்த அளவிலே, உள்ளான மனுஷன் நீங்க எந்த அளவில் பலப்படுகிறீர்களோ அந்த அளவில் தேவன் உங்களை வெளி மனிதனில் மகிமையாய் வாழ வைப்பா. நீங்க வெளி மனுஷனை சரிப்படுத்த வேண்டாம். அப்ப உள்ளுக்கு வல்லம் என்றால் நீ வெளியில மகிமை. அப்பதான் அந்த நீ எந்த அளவு வல்லமையா இருக்காய் கடவுளுக்குள்ள. இந்த வல்லமை எப்படி பெறுவதுன்னு சொல்லித்தாங்க 3 காரியம். அதுக்கு முதல் இந்த வல்லமை நீ எவ்வளவு வல்லமையோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இங்க இருக்கலாம். உன் லைஃப் வெற்றியாக்கும். நீ எவ்வளவு கடவுள் உள்ள உன் ஆவியில வல்லமையாக்கியோ அந்த அளவுக்கு தான் வெளியில இருப்பாய். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல அது போல நீ இங்க எவ்வளவு இருக்காய் கடவுளுக்குள்ள. சர்ச்சுக்கு எவ்வளவு வந்திருக்கீங்க நல்ல முக்கியம். கடவுளுக்குள்ள எவ்வளவு வல்லமை ஆக்கீங்க. உள்ளான மனிதன் எந்த அளவில் வல்லமையாய் பலப்படுகளோ அந்த அளவில் தேவன் உங்களை வெளி மனிதனில் மகிமைப்பட செய்வார். உள்ளான மனிதனில் பலப்பட வேண்டும். உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்படாவிட்டால் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. அது ஆச்சரியமானது இல்லை. நீ எதிர்பார்த்த நடக்காது. ஏன்னா இந்த பவர்ல தான் அது நடக்கும். இன்று பல வருடங்கள் சபைக்கு வந்தாலும் உள்ளான மனிதன் வல்லமை இல்லாமல் காணப்படுகிறார்கள். நீங்கள் தேவனுடைய ஆவியினால் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். நீங்க உங்க ஆத்மாவை குறித்து அக்கறை கொள்ள வேண்டும். உங்க ஆத்மா வெளியில எல்லாம் பூசி வெளியே சாப்பாடு உடம்புக்கு வேண்டிய எல்லாம் பார்க்கணும். உள்ளுக்கு ஒரு மனுஷன் இருக்கா. தண்ணீர் இல்லாமல் மீனால் உயிர் வாழ முடியாது. அதே மாதிரி உங்க ஆத்மாவுக்கு தெய்வ பிரசனம் வேண்டும். தேவ பிரசனம் இல்லாமல் உங்கள் ஆவி வாழாது. உங்க ஆவிக்கு தேவ பிரசனம். தேவ பிரசனம் என்றால் என்ன? தேவனோடு வாழ்வது, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. அந்த மீனுக்கு எவ்வளவு தண்ணி போடுங்களோ அது அந்த அளவு அழகாய் நீண்டும். அந்த அளவு அழகாய் நீண்டும். உங்க உள்ளான வாழ்க்கைக்கு நீங்க நிறைய டைம் கொடுங்க. அதை பத்தி திங்க் பண்ண. அதுதான் முக்கியம். அது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருக்கும். இது நல்லா இருந்தா உன் குடும்பம் நல்லா இருக்கும். இது நல்லா இருந்தா உன் பொருளாதாரம் நல்லா இருக்கும். இது நல்லா இருந்தா உன் பிசினஸ் நல்லா இருக்கும். இப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காத. அடுத்த வீட்டில் வாழ்ந்து கொண்டு போர்டிங் ஹவுஸ்கள் இருந்து கொண்டு கூலி வேலையும் கவர்மெண்ட் வேலையும் செஞ்சு கொண்டு நீ எவ்வளவு ஏழையா இருக்க என்பது பிரச்சனை இல்லை. அப்துல் கலாம் சொன்னார், ஏழையாய் பிறந்தது அது உன் தவறு அல்ல, ஆனால் நீ ஏழையா இருப்பது உன் தவறு. ஏழையா நீ மறைப்பது உன் தவறு. உன் லைஃபை மாற்ற முடியும். நீ கடவுளோடு இருந்து எல்லாத்தையும் மாற்றலாம். ஜான் நாக்ஸ் சொல்றாரு, அவன் முழங்கால் படியிருக்கவன். அவனுடைய முழங்கால் கருங்கல் போல இருந்துச்சு. அவன் சொல்றான், ஆண்டவரே தேசத்தை எனக்கு தாகும், இல்லாட்ட இந்த ஆத்மாவை ஆவியை உயிரிடும். அவன் எல்லாத்தையும் மாத்தினான். முழங்கால் எல்லாத்தையும் மாற்றும். நீ முழங்கால் மாறும். வாழ்க்கை அழகாய் மாறும். உன்னுடைய பொருளாதாரம் அழகாய் மாறும். நான் இன்னைக்கு சொல்லதை 14 நாள் செஞ்சுப்பா சொல்லுவாங்க. இந்த ஜிம்மை பத்தி நம்ம ஜிம்முக்கு நிறைய பேர் ஏன் போகிறோம்? மெலிகிறதுக்கு, இல்லை உடம்பை நல்லா வச்சுக்கொள்றதுக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்லை உண்மை. உண்மைக்கு ஜிம் போகிறது எங்களோட மூளை ரத்த ஓட்டம் நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்க. அதே மாதிரி எங்களோட எலும்புகள் தசைகள் பலன் அடையும் படி. இதுதான் மெயின் நோக்கம். ஆனால் ஜிம்முக்கு போனோன்னு பாங்க, 14 நாள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. 14 நாளைக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும், ஏதோ ஒரு மாற்றம். 14 சும்மா உங்களுக்கு இன்னும் ஏதோ மாற்றம் இருக்க மாதிரி. அடுத்த 14 உன்னைய கண்ணாடியில் பார்க்கறது, உன் உடம்ப பார்க்கறது உனக்கு விளங்கும், ஏதோ ஒரு சேஞ்ச். அடுத்த 14 நாள்ல ஆக்களுக்கு விளங்கும் உண்ட மாற்றம். அதுக்கு அடுத்த 14 நாள்ல ஆக்கள் உனக்கிட்ட கேட்பாங்க, இதுக்கு காரணம் என்னன்னு. நான் இன்றைக்கு சொல்றேன், நீ முழங்கால 14 நாள் இருக்கும் பொழுது உனக்குள்ளே நடக்கிற மாற்றத்தை நீ உணர ஆரம்பிப்பாய். உனக்குள்ள வித்தியாசம் இருக்கு, ஏதோ நடக்குது, என் வாழ்க்கை எங்கேயோ போகுது, நான் பெரிய இடத்துக்கு வரப்போறேன், நான் உயர்ந்த நிலைக்கு வரப்போறேன், ஒரு ஃபீலிங். 2வது உன் வாழ்க்கையில மாற்றத்தை நீ பார்ப்பாய். 3வது மனிதர்கள் உன்னை உயர்வை பார்ப்பாங்க. 4வது உனக்கிட்ட கேட்பாங்க, ஹே நீ சாதாரண பொம்பளை இருந்தா எப்படி இந்த அளவு இடத்துக்கு வந்தாய், எப்படி இதை செஞ்சாய், எனக்கு சொல்லிதா நானும் சேர்றேன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார்.
இந்த நாள் ஒரு சவாலினால் உன் வாழ்க்கை மாற்றினால் தேவன் இதை மாற்ற போகிறார். தேவனாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் ஆவி வளர்ற நேரம். அப்ப உள்ளுக்கு மனிதன் பலப்படுவான் என்றால் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டைம், கடவுளுக்கு டைம் கொடுங்க, காடுக்கு டைம் கொடுங்க. காலையில் எழுப்பி வேலைக்கு ஓடுறது, சமைக்கிறது, வீட்டை கழுவுறது, மொப் பண்ணுறது, உடுப்பு கழுவு, இதே தான் வேலை. பாஸ்டர் இதெல்லாம் உட்கால் நாங்கள் செஞ்சோம். ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை. நாம முழங்கால் போடும் பொழுது அவர் நமக்கு வேலை செய்கிறாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆழமாய் செல்லும் பொழுது நீங்க வல்லமையை காண்பீர்கள். நீங்க ரொம்ப போக போக ஒரு பவரை காண்பீங்க. கவனிங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க போக போக வல்லமை காண்பீங்க. அந்த வல்லமையை கண்டு நீங்க போக போக தேவனை சந்திப்பீர்கள். அந்த தேவனை சந்தித்த நாளைக்கு பிறப்பாங்க. நீங்க நடந்து போகணத்துல யாரோ ஒரு ஆள் உங்க பக்கத்துல வந்து கொண்டிருக்காங்க. உங்க கார்ல யாரோ இருக்காங்க, யாரோ உங்க ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க படுத்து கொண்டிருக்கும் பொழுது யாரோ உங்க கிட்ட இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. காட் உங்களோட இருப்பதை காண்பீங்க. அதுதான் நடக்கும். ஒரு பவர். சில வேளைகள் தேவன் உங்கள் ஜெப தேவைகளை தடுத்து நிறுத்துக. காரணம், நீங்க இன்னும் உள்ளுக்கு வர வேண்டும். நீங்கள் இருக்கும் நிலையில் தேவன் திருப்திப்படுவதில்லை. நான் ஒரு மாதத்துக்கு எத்தனோ மில்லியன் எனக்கு கிடைக்கும். ஆனால் என் எதிர்பார்ப்பு பெருசாக்கிறனால எனக்கு கடவுளை மாதிரி நான் எதிர்பார்க்க, எனக்கு அது போதாது. கடவுள் உங்களை எங்கேயோ வைக்காது. நான் சொல்ற இந்த காரியங்களை செய்தால் உங்க மூலம் வல்லமை வெளிப்படும். நான் சொல்வதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க நிலைமை உயரும். நீங்க சொந்த பணத்துல ஒரு சர்ச்சுக்கு பில்டிங் எடுத்து கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். கர்த்தரதை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். இந்த இடத்துல சிலர் எழும்ப போறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு ஆலயங்களை இலங்கையிலே கட்டத்தக்கதாக, ஆலயம் இல்லாதவர்களுக்கு ஆலயம் கட்டி கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். மறந்துடாதீங்க, கடவுள் உங்களை உயர்த்த 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 கடவுளை பிரசனத்தை. ஏன்னா நான் மேல போக 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 எனக்கு கடவுள் இன்னும் அதிகம் தேவையாக்கா. ஏன்னா நான் மேல போயிட்டு கடவுள் இல்லாம விழுந்தேன்னா நான் ரொம்ப பயங்கரம். இந்த இடத்துல ஆஸ்வதிக்கப்பட்டவர்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு கடவுள் தேவை. கடவுளோடு வாழுங்க. அவர் உங்களை அழைக்கிறார். நீங்க கடன்பட்டு கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு கர்த்தர் மேன்மையான இடத்துக்கு கொண்டு வருவார். உங்கள் தொடர்பு தேவனுடன் சரியா இருந்தால் உங்க மூலம் பவர் வெளியே வரும். சரி, எப்படி இந்த வல்லமை பெறுவது? இந்த கடவுள் வாழ்க்கை, அந்த வல்லமை பவர் எப்படி பெறுவது? 3 காரியம். இந்த 3 நீங்க செய்யுங்க. இந்த 14 நாள் ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க செய்கிறது நிறைய தடைகள் வரும், ஆனா செய்யுங்க. முதலாவது எபேசியர் 3:17, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்க. அவர் வாசம் பண்ணுவார். வாசம் பண்ணுவது என்பது வசிப்பா, தங்குவா. நீங்கள் ஆழமாய் செல்லும் பொழுது கிறிஸ்து உங்கள் இருதயத்திலே வாசம் பண்ண. வாசம் பண்ணா இவர் எங்க வீட்டில் இருக்காரு, வீட்டில் வாசம் பண்ணார். விசிட்டர்ஸ் வேற, வாசம் பண்ணது வேற. நம்ம வீட்டில் ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு ஹாலில் உட்கார முடியும், அவருக்கு ரூம்களுக்கு வர முடியும், அவருக்கு வாஷ்ரூமை யூஸ் பண்ண முடியும், அவர் வீட்டில் தங்க வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணலாம், பெல்கனி போகலாம், கிச்சனுக்கு வரலாம், ஃப்ரிட்ஜை திறக்கலாம். ஏன்னா அவர் எங்கள் வீட்டில் இருக்கவர், அவருக்கு எல்லா இடம் வர முடியும். நீங்கள் வல்லமையாக இருக்க வேணா உங்கள் வாழ்க்கை முழுவதிலும் கிறிஸ்து வாசம் பண்ண வேண்டும். உங்க வாழ்க்கை அவருடைய வீடாய் மாறணும். உங்களுக்கு வல்லமை வேண்டும் என்றால் இயேசு உங்க வாழ்க்கையில சுதந்திரமாக்கணும். நான் வீட்டில் இருக்கும் பொழுது கடவுளோடு நான் இருக்கேன்,
நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க காலில் எலும்பி ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்கு இப்போ கடவுளுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. நான் காதில் உட்காந்துன்னு ஒரு ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட இறங்கணுன்னு, ஆண்டவரே நான் அம்மா பார்க்க போகிறேன், வாங்க அம்மா நல்லா இருக்கும், நான் பார்க்கணும், அவங்க நல்லா சிகிச்சு கொண்டு இருக்கணும். நான் ஆஃபீஸுக்கு வந்தோன்னே, ஆண்டவரே இந்த ஆஃபீஸை முழுவதும் உங்கள் கையில் போடுங்க. ஒவ்வொரு பகுதியிலும் கடவுள் என்னோடு இருக்கா, நான் அவரோடு சேர்ந்து வாழ்கிறேன், அவரும் நானும் ஒன்றாக இருக்கோம். இப்படி சொல்கிறேன். நான் காலையில் எழும்பி நான் இதை தாங்க அதை தான் கேட்க மாட்டேன். அவருக்கு இந்த நாளை ஃபுல்லாக ஒப்பு கொடுப்பேன். இந்த நாள் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் எனக்கு தந்துக்கீங்க, அது அவருக்கு தந்த ப்ரோக்ராம் தானே, இதெல்லாம் உங்கள் கையிலப்பா. ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்ற வேண்டிய இடத்துல மாற்றிக்கொள்ளுங்க, செய்ய வேண்டிய செய்யுங்க. இந்த நாள் உங்கள் கையில் கொடுத்து வந்துடுவேன். ஆமாம், ஒவ்வொன்றையும் நான் செய்வேன், கடவுளுக்கு அர்ப்பணித்து தான் வைப்பேன். நம்ம எங்கே போகிறோம், அதான் நான் சொல்கிறேன், நீ எல்லாவற்றையும் கடவுளுக்கு ஒப்பு கொடு, எல்லாத்தையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவ கொடுங்க. ஏன்னா அவர் வாசம் பண்ண, அவரை வாசம் பண்ண விடுங்க. விசிட்டர்ஸ் வந்தால் வீட்டில் என்ன செய்வோம், அவங்களுக்கு ஹாலுக்கெல்லாம் வாஷ்ரூமுக்கு பாவிக்கலாம், அதுவும் எல்லா வாஷ்ரூமே இல்லை தானே. சில பகுதிகளில் தான் கடவுளை வச்சிருக்கோம். உன்னோட வாழ்க்கையில் எல்லாம் யாரையாவது விரும்புறியா, யாரோட பழக போறியா, யாராவது நேசிக்கிறியா, எல்லாம் கடவுளுக்கு சொல்லு. இப்போ விசிட்டர்ஸ் வந்தால் நாங்கள் நினைச்சோம், அவங்க கொஞ்சங்க நான் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். ஆனால் வீட்டில் இருக்கணும் சொல்ல, வா சாப்பிடுவோம். அவங்க வீட்டில் இருக்க அவங்களும் சாப்பிடுவேன். ஆனால் விசிட்டர்ஸ் அந்த இடத்துல கொஞ்சம் நின்று சாப்பிட்டு வாங்க, கொஞ்சம் எங்க நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஆனால் ட்ரெஸ் ரூமுக்கு நாங்கள் அவங்க கூப்பிட மாட்டோம். ஆனால் வீட்டில் இருக்க ட்ரெஸ் ரூமுக்கு வர முடியும். உங்கள் வாழ்க்கையில் அவர் கலக்கப்பட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் அவரை வைக்காத. உன் வேலை ஸ்தலத்தை உட்கார்ந்து கடவுளோட. உங்க வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் வல்லமை விளங்க அவர் எல்லா இடத்துல இருக்கணும். நீங்க இப்படி செய்யும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் கடவுள் எடுக்க எடுக்க உங்களுக்குள்ள ஒரு வல்லமை. இது காலையில் மட்டும் முழங்கால் போட்டு ஜாம் பண்ண இல்லை. நீ ரோட்ல போகும் பொழுது அவரோடு சேர்ந்து வாழு. நீ ஒவ்வொரு நிமிஷம் வாழ. நான் உதாரணம் இப்படி சொல்றேன். நான் ராத்திரி போனை சார்ஜ் பண்ணுவேன். நான் சார்ஜ் பண்ணிட்டு காலைல அந்த போனை சார்ஜ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் எல்லாம் ரெடியாகி குளிச்சு எல்லாம் முடிச்சுட்டு நான் காரில் உட்காந்தோன்னா காரில் ஒரு சார்ஜர் இருக்கு, நாங்கள் அடிச்சுக்குவேன். ஆஃபீஸுக்கு வந்தோன்னா ஆஃபீஸில் ஒரு சார்ஜர் இருக்கு, நாங்கள் அடிச்சுவேன். சில நேரம் எனக்கு ஃபோன் அதிகம் வாய்ப்பட்டனால நான் ஜிம்மில் கூட இந்த பேக்கில் சார்ஜுக்கு வச்சுக்கேன். நான் அது கொண்டு போவேன், அங்கே அடிச்சுவேன். நான் எப்போ அடிக்கணும் அப்பப்போ இதை வல்லமை கூடும், இல்லை ஏதோ இடத்த நின்றுடும். அவ்வப்போது சார்ஜ் பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு சொல்ல கடவுள் அப்படி வாழுங்க. உனக்கு இன்றைக்கு சாகிற அளவு பிரச்சனைக்கலாம் அந்த குப்பையை ஒதுக்கி வச்சுட்டு இதை செய், நீ மகிமையாய் வருவாய். நிறைய பேர் உன்னை விரும்பாம உன்னை கேவலமா நினைக்கலாம். ஆனா கடவுளோடு இருந்து பாரு, மதிக்காதவங்க கூட மதிப்பாங்க. ஆமென். உனக்கு இப்ப தேவை பிரச்சனைக்கு பதில் அல்ல, உனக்கு இப்ப தேவை தேவன். உனக்கு தேவை தேவனை தவிர தேவைகள் அல்ல. கெட்டுக்குமா என்ன சொன்னா, அவன் அப்பா விட்டு போனான், தூரமாய் போனான், அப்பா விட்டு தூரம் போனான். இன்னைக்கு நீங்க கடவுளை விட்டு தூரம் போனது உங்களுடைய எல்லாம் அழியும், உங்களுக்கு அழியும். உங்களுக்கு முக்கியம் புருஷன் அல்ல, உங்களுக்கு முக்கியம் மனைவியும் அல்ல, உங்களுக்கு முக்கியம் கடவுள். உங்களுக்கு முக்கியம் கடவுள். இவன் எல்லாத்தையும் விட்டு போனா எல்லாம் போச்சு. அவன் பண்டி மேய்க்க இடத்துல இருந்தான், பண்டி சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கல. அந்த நேரத்தை அவனுக்கு புத்தி தெரிஞ்சு அவன் சொல்ல, என் வீட்டில் எவ்வளோ வேலைக்கா நல்லாக்கானே, இப்போ எனக்கு தேவைகள் இல்லை. நான் எங்கள் அப்பா கிட்ட போவேன், நான் உங்கள் புள்ளன்னு சொல்ல தகுதி இல்லை, எனக்கு அது வேணும் இது வேணும் சொத்து வேணும் எனக்கு வீடு இல்லைப்பா, என்னை ஒரு வேலைக்கா நான் வச்சுக்கொள்ளுங்க, எனக்கு உங்களோடு இருந்தால் போதும். அந்த வாழ்க்கை, அந்த நிலைக்கு வாங்க. உங்க பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கதை விட்டு கடவுள் தேவனை வாழுங்க. அது உங்க வாழ்க்கையை மாற்றும். உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியும் அவருக்கு திறந்து கொடுக்காவிட்டால் லைஃப்ல வல்லமை எல்லைக்குட்பட்டதாக்கும். ஒரு லிமிட். லைஃப்ல எல்லா இடத்துலையும் கடவுள் கொடுங்க, உங்க வல்லமை அதிகமாக்கும். நான் எப்பப்போ இந்த மேடைக்கு வரேன் அப்பப்பெல்லாம் முழங்கால் போட்டு நான் ஆஃபீஸ் ஜாம் பண்ணி வருவேன். நான் காலில் ஒருத்தன் ஜாம் பண்ணிட்டேன் முழுக்கு 3 கொடுத்துக்கேன் அப்படி இல்லை. நான் அவ்வப்போது நான் என்னைய சார்ஜ் பண்ணிக்கிறேன். 2-3 நிமிஷம் நான் ஜாம் பண்ணி நீ வாகனத்தில் அது வல்லமையாக்கும். அதான் முக்கியம். எந்த சந்தர்ப்பத்தில் இருக்கணும், கூட்டம் முடிஞ்சு எல்லாம் கூட்டம் முடிஞ்சு நீ சரி சொல்லி போக முடியாது. ஏன்னா நான் போகிற வழியில் இந்த சார்ஜ் எல்லாம் போகும். நான் அவரோடு சேரேன்.
எப்ப அவர் டச் பண்ணணும் அந்த நேரத்துக்குள்ள ஒரு பவர் வருது. பைபிள் சொல்லுது ஒரு பெரும்பாலும் ஸ்திரீ இயேசு வஸ்திரத்தை வந்து தொட்டு வல்லமை வந்துச்சு. நீங்க எப்ப காட் டச் பண்ணீங்க அப்போ ஒரு பவர் வரும். அந்த பவர் தான் உங்களை சுகமாக்கும். அந்த பவர் தான் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அந்த பவர் தான் உங்க கடனை நீக்கும். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம்மோடு வாழும் பொழுது இந்த உலகமே மறக்குதப்பா. எல்லா உணர்வுகளும் சந்தோஷமாக்கு. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை எல்லாத்திலும் வல்லமை விளங்க. உட்காங்க. வாகனத்துல வல்லமை விளங்க, ஆபீஸ்ல வல்லமை விளங்க, உன் வீட்டுல வல்லமை விளங்க. உனக்கு எங்கெங்க நீ நல்லா இருக்கணுமோ அங்கெல்லாம் கடவுளே பிரசன்னம். கடந்த வாரம் ஒரு இடத்துக்கு போனேன். அந்த இடத்துல ஒரு பெரிய மீட்டிங். நான் உட்கார்ந்து ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு அவங்கெல்லாம் புடிஸ்ட். நான் பேச ஆரம்பித்தேன். எல்லாம் மாறினாங்க. ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று அவங்களுக்கு மிஸ் ஆகிட்டு போட. நான் சொன்ன அன்றைக்கு மீட்டிங்ல அதை பத்தி இவங்க சொல்லல. அவங்க திடீர்னு சொன்ன பேரு நீங்க ஒரு பாஸ்டர், சரி அது எங்க மிஸ்டேக், அந்த அமௌண்ட் நாங்க கேன்சல் பண்ணோம். ஒரு செகண்ட்ல எல்லாம் கேன்சல் ஆயிட்டு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுது. ஆண்டவரே இந்த இடத்துல எனக்கு வெற்றி தந்தீங்க சொல்லி நான் ஜெபிச்சு வெளியே வரேன். நான் அந்த இடம் முடிஞ்சு நான் வெளியில ஜெபம் பண்ணி வரேன். ஏன்னா எனக்கு நன்றி. ஏன்னா இனி வாழ எனக்கு ஒரு வல்லமை தேவை. கடவுள் சொன்னாரு, நான் தெரியாத காரியங்கள் உனக்கு தருவேன். கடவுள் வல்லமையானவர். ஆனா நீங்க அந்த வல்லமையோடு சேர வேண்டும். நீ அவரை தொடும் வரை அவருடைய வல்லமை வராது. இங்க நல்லா இருக்க வேணா இங்க நல்லா இரு. சும்மா வீட்டுல கத்திக்கொண்டு பிரச்சனைப்படுத்தி கொண்டு இருக்காத. சில அசிங்கங்களை குப்பைகளை தூக்கி போட்டுட்டு உன் பாடல நீ கடவுளோட
எல்லாம் தானாய் வலிக்கு வரும். உங்களோட முழங்காலுக்கு இருக்க வல்லமை இந்த உலகத்துல எதுக்கும் இல்லை. உங்க முழங்காலுக்கு வல்லமை, நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க முழங்கால் உங்க புருஷனை நடுங்க வைக்கும். உங்க முழங்கால் உங்க மனைவியை நடுங்க வைக்கும். உங்க முழங்கால் உங்க தாய் தகப்பன புள்ளைகளை நடுங்க வைக்கும். அது வல்லமையானது. உன் பிரச்சனை 10 பேருக்கு சொல்லி சொல்லி அது ஒண்ணும் நடக்காது. அங்க சொல்லு, அவரோடு நீ வல்லமை வாய். உன்னை வீட்டுல யாருமே மதிக்கலையா, நீ அவரோடு நீ பணமரத்தை போல வளருவாய். எல்லாரும் எட்டி பார்க்க அளவு கத்துவா ஏத்துவாங்க. எல்லாரும் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவாங்க. தாவீது கர்த்தரை நான் முன்னால வச்சிருக்கேன்னு சொன்னா, ஒதுக்கப்பட்ட குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, முழு தேசத்துக்கு. உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியும் அவருக்கு திறந்து கொடுங்க. அவருக்கு திறந்து கொடுங்க. உங்க லைஃப்ல எல்லாம் காட் தான். ஒரு பிசினஸ் ஆக்கலாம், எதுவாக்கலாம், ஒரு சாப்பாடு ஆக்கலாம். ஒரு சாப்பாடு கிடைச்சா கூட அதுல காட் இருக்க வேண்டும். சும்மா கண்டொன்னு எடுத்து அமுக்காது. கொஞ்ச நேரம் காடோட டைம் ஸ்பெண்ட் பண்ண. ஆண்டவரே, இந்த உணவுக்காக நன்றி. இந்த உணவை என் உடம்புக்கு ஏற்ற உணவை தாங்க. எத்தனோ பேருக்கு ஒரு வேளை உணவுக்கு எவ்வளவு தவிக்கணும். நானும் ஒரு நாள் தவிச்சேன், சாப்பாடு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் இந்த தந்திகளப்பா, உணவு இல்லாதவர்களை போசியும். நீ எப்ப காடோட டச் பண்ணுறியோ அந்த பவர் நீ பிக் பண்ணிக்கொள்ள. அப்போ டைம் கொடுக்கணும். நம்ம சின்னதில் இந்த கேஸ் பலன் விடுவோம். அந்த பாட்டிலில் நாங்கள் வெயிலில் வச்சு அதுக்குள்ள செம்பு, வெள்ளி, சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டு, பித்தளெல்லாம் போட்டு நாங்கள் ஒரு பலூனால கட்டி வைப்போம். அது வெயிலில் சூடாக 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 அது பலூன் பெருசாக வரும். அந்த பலூன் பெருசாக வரும். அது கெட்டி விட்டோன்னா அது எங்கேயோ போகும். சில நேரம் முதலாவது வெள்ளை போட்டுன்னா அடுத்த இதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் டைங்களுக்கு இருக்க போகும். இல்லை பாதி வந்தோடனே எடுத்து கெட்டி அனுப்பப்போம், அது போகாது. திரைப்பட வாழ்க்கை மேல போகுதில்லை. 35,000 சம்பளத்தோட நிக்குது. உண்ட சம்பளம் பாஸ்ட நினைப்புல இல்ல இருக்கு. உன் சம்பளமும் வாழ்க்கையில லாபமும் முழங்கால இருக்கு. எங்கேயோ ஏதாவது ஒண்ணு உனக்கு படும். நீ கடவுளோட இருந்து பாரு, 14 நாள் எங்கேயோ ஏதோ ஒண்ணு வரும். ஒரே நாள்ல கர்த்தரே தூக்குவாரு. அவரால முடியும். உன்னை கஷ்டத்தை அவருக்கு மாற்ற முடியும். எல்லாம் கையில இருக்கு. அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறவர்கள் மனுஷர்களுக்கு முன்பாக முழங்கால் படியிட மாட்டாங்க. நீ தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டால் நீ ஒரு நாள் யாருக்கு முன்பாக தலை குனிய மாட்டாய். கர்த்தர் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பார். நீ வாழாகாமல் தலையா இருப்பாய். நீ கீழாக மாட்டாய். நீ கடவுளுக்கு முன்பாக முழங்கால் படியிடு. தேவன் உன்னை எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தி வச்சு அவங்க முழங்கால் படியிடுற அளவுக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுக்கு பாஸ் கடவுளா மட்டும்தான் இருக்க வேண்டும். இன்னொருத்தனை கீழே வேலை செய்ய எல்லாருக்கும் சொல்றேன், உங்களுக்கு பாஸ் கடவுளா மட்டும் இருக்கணும். அந்த எண்ணத்துல வாழ, அதான் வாழ்க்கை. நான் என் வாழ்க்கையில ஒரு நாளும் நான் வேலைக்கு போனது கிடையாது. ஒரு நாளும் நான் பிசினஸ் செஞ்சது கிடையாது. நான் இன்வெஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். கர்த்தர் அப்படி வச்சிருக்க. ஆமென். தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலே தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலே தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையில் பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையில் பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்பாடையா, ஓடினாலும் களைப்பாடையா, நடந்தாலும் சோர்வா
நடந்தால் சோர்வடையா. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆமென். வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருசமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. ஆமென். ஒவ்வொரு நாள் அவரோடு இருப்பது. ஆமென். அது வல்லமை தரும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, எங்களுக்கு எப்படி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது? எபேசியர், இது ரொம்ப நாளாகும், 3:17 வரை. 17 விசுவாசனாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக்கும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றலாகி சகல பரிசுத்தவான்களும் கூட கிறிஸ்துடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வரியப்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளாங்க. அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகி தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படும். அப்ப அந்த அன்பை அறிய அறிய தேவனுடைய பரிபூரணத்துல நீங்க நிரப்புவீங்க. உங்களுக்கு நீங்க தாவீதை விட, மோசேயை விட, எலியா விட, ஆபிரகாம் விட விசேஷமானவங்க. ஏன்னா அவங்க கிட்ட தேவன் இல்லை. தேவன் நமக்குள்ள மட்டும்தான் வாசம் பண்ணுவார். நமக்கு மட்டும்தான் ரட்சிப்பு இருக்கு. அவங்களோட தேவன் இருந்தால், ஆனா நமக்குள்ள தேவன் இருக்கா. அப்ப பாருங்க, பைபிள் சொல்லுது அந்த 20ஆம் வசனம், தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பப்பட அன்பிட அகலம் ஆழம் நீளம். 20ஆம் வசனம், ஐ எம் சாரி, 12ஆம் வசனம், சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்து அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதென்று அறிந்து கொள்ளுங்கள். அன்பு. பைபிள் சொல்லுது தேவன் அன்பாகவே இருக்கா. தேவன் அன்பாகவே இருக்கா. இது போன், இது மைக். அது மைக்னா மைக் தான், போன் போன். தேவன் யாரு? அன்பு. தேவன் அன்பு காட்டுறவர்கள் அல்ல, தேவன் அன்பு கூறுறவர்கள் அல்ல, தேவனே அன்பு. தேவன் அன்பாயிருக்கான். அன்பில் நிலைத்திருக்கிறவனும் தேவனில் அன்பாயிருக்கான். அன்பு இல்லாதவன் தேவனே யார்? அன்பு சொல்றது யாரு? கடவுள். இப்ப பைபிள் சொல்லுது, நீங்க ஒரு மனிதனுக்கு அன்பு காட்ட காட்ட, உங்ககிட்ட அன்பு இருந்தால், அன்பு யாரு? கடவுள். அப்ப பைபிள் சொல்ல தேவனுடைய சகல பரிபூரண நிரம்ப. நீங்க கொஞ்சமா நிரம்பலாம், கணுக்கால் அளவு நிரம்பலாம், முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, நீந்த அளவுக்கு. நீங்க காட்லினஸ், கடவுள், அந்த தெய்வம், நீங்க கடவுள் ஆகிறீங்க. அவருடைய பரிபூரணத்தை நீங்க நிரம்பினா நீங்க கடவுள். அப்ப நீங்க கடவுள் ஆகுவீங்க. எப்படி? அன்புல நிறைய. அப்ப நீங்க ஒரு ஆளுக்கு அன்பு காட்டும் பொழுது உங்ககிட்ட என்ன இருக்கு? கடவுள். நீங்க எல்லாருக்கும் அன்பு காட்ட 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 நீங்க கடவுள்ல நிரம்புறீங்க. நீங்க அன்புல நிறைய நிறைய நீங்க கடவுள்ல நிரம்புங்க. இங்க அன்புல நிறைய இடத்துல இங்க வெற்றியாய் வாழ்வீங்க.
உங்ககிட்ட கோபமும் கசப்பும் பொறாமையும் எரிச்சலும் பொறுமை இல்லாத தன்மைகள் வரும் பொழுது உங்க லைஃப்ல நீங்க வல்லமை இழக்கிறீங்க. நீங்க எல்லாம் அன்பு காட்ட வேண்டும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். சில சொல்லலாம், பாச நீங்க எல்லாரையும் நம்புறீங்க. அன்பு எல்லாத்தையும் நம்பும். நான் எல்லாத்தையும் நம்பிட்டு ஒரு நாள் ஏமாந்து போக மாட்டேன். கடவுள் ஏமாந்து போக மாட்டா. கடவுள் மாட்டா. எல்லாரோட பேசுங்க, எல்லாரோட அன்பாங்க, எல்லாரோட நேசமாங்க. சர்ச்சுக்கு வந்த எல்லாரோட பிரைஸ் தி லார்ட் செய்யுங்க. கடவுள் உன்னை எவ்வளவு உயர்த்தினாலும் பரவாயில்ல, அன்பு முக்கியம். அன்பு இல்லாட்டி உனக்கிட்ட ஒண்ணு இல்லை. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தை நம்பும், சகலத்தை விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தற்பொழுவை நாடாது, சினம் அடையாது, கோபம் அடையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது. என்னதான் மலை அசைக்கத்தக்க விசுவாசம் உனக்கிட்ட இருந்தாலும் அன்பு இல்லாட்டி ஒண்ணு இல்ல. தீர்க்க தரிசனம் பேசினாலும், அற்புத அடையாளம் செஞ்சாலும், அந்நிய பாஷை பேசினாலும் அன்பு இல்லனா. ஏன்னா அன்பா இருக்கவன் வல்லமை உள்ளவன். ஏன்னா அவன் கடவுளை பெறான். நிறைய அன்பு. உங்களுக்கு காக பாக் பண்ணி ஆகுது, உதவி செஞ்சாங்களா, அன்பா தேங்க்யூ சொல்லு. நான் இந்த சர்ச்சில் எல்லாரோட அன்பா பேசுவேன், எல்லாரோட அன்பா எல்லாரும் நேசிப்பேன். சொல்லுது வாங்க போகணத்தில் சொல்ல குட் மார்னிங், குட் மார்னிங் டு யூ சொன்னாக்கி ஆகாது. சரியா? மார்னிங் மார்னிங் இப்படி இப்போ மார்னிங் மார்னிங் போயிடுவான். உங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அவனை பார்த்து ஒரு குட் மார்னிங் ஒரு அழகா சொல்லு. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வந்தோன்னே குட் மார்னிங்னு சொல்லுவாங்க. மார்னிங் மார்னிங் செகண்ட் சாமி மார்னிங். மார்னிங் என்ன அர்த்தம்? காலை வணக்கம். அழகா சொல்ல குட் மார்னிங். இவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க. நான் உனக்கு சொல்ல, உனக்கு அன்பு வேணும். நான் சூப்பர் மார்க்கெட் போனாலும் அன்பா பேசுவேன். எல்லாரோட அன்பா பேசுங்க. ஒரு செக்யூரிட்டி உங்களுக்கு கதவை திறந்தா தேங்க்யூ சொல்லுங்க. நான் ஒரு முறை பார்த்தேன் ஒரு வீடியோவில், ஒபாமா அவர் ஃப்ளைட்டுக்கு ஓடி வராரு ஹெலிகாப்டருக்கு. அவங்களோட ஹெலிகாப்டர் வந்து அவர் பக்கத்தில் இருந்து ஒருத்தன் பெரிய சொல்லிட்டாண்டியா, இவர் அப்படியே உள்ளே போயிட்டார். உள்ளே போனவர் ஒபாமா கீழே இறங்கி வந்துட்டு அவன்கிட்ட வந்து இப்படி தோலை தட்டிட்டு இப்படி செஞ்சுட்டு உள்ள போவார். ஒரு பெரிய பிரசிடென்ட். நம்மனு கடை அவன் எனக்கு செல்யூட் அடிச்சு எனக்கு பாதுகாத்தானே, அவனுக்கு நான் குட் மார்னிங் சொல்லலே சொல்லி வா. அதுதான் அவங்க லீடர்ஷிப். அதுதான் தலைவர்களா இருக்காங்க, பெரியவங்களா இருக்காங்க. பெரிய அன்புதான் முக்கியம், அன்புதான் பிரதானம். உங்களுக்கு தெரியுமா, உலகத்துல கடவுள் அழிக்க முடியாது. அவர் அழியாதவர். ஏன்னா அவர் கடவுள். வானம் பூமி ஒளிந்து போ, ஆனா அவருடைய வார்த்தைகள் ஏன் அந்த வார்த்தை யாரு? தேவன். அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இது வார்த்தை தேவன். கடவுள் மட்டும் அழிக்கிறது. அதே மாதிரி அன்பு ஒரு நாளும் ஒழியாது. ஏன்? அன்பு தேவன். உனக்கிட்ட அன்பு இருந்துச்சுன்னா நீ அழிய மாட்டாய். உன்னை அழிக்க எவனாலே முடியாது. நீ வல்லமை அப்பாய். அப்ப நீங்க எவ்வளவு அன்பு காட்டுறீங்களோ அவ்வளவாய் தேவன்ல நிரம்புறீங்க. அதான் முக்கியம். நம்ம பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா மரியாதை கொடுக்கணும், எல்லாரையும் மதிக்கணும், அன்பு காட்டணும். ஒரு கதை சொல்லுங்க உங்களுக்கு இது விளங்காட்டி. ஒரு வீட்டுல நீங்க 4 பேர், நீங்க ஒரு நாய் வளர்க்குறீங்க. நீங்க நாயை வளர்க்குற இடத்துல அந்த வீட்டுல ஒரு ஆள் தான் அந்த நாய் மேல ஒரு அக்கறை இருக்கும். வீட்டுல ஒரு ஆள் தான் இருப்பாங்க. நாயை நல்லா கவனிச்சு அந்திக்கும் டைம் வைக்கிற, தலையை தடவி, தொண்டையை தடவி, கழுத்தை தடவி, உடம்ப தடவி விட்டு, அதோட கொஞ்சம் விளாண்டு கொஞ்சம் அன்பு காட்டுறீங்க. கொஞ்ச நேரம் அன்பு காட்டுறீங்க. நீங்க 4 பேர், உங்க வீட்டில் 4 பேர், இந்த 4 நினைங்க 5 தான் 5 நினைச்சுக்கோங்க. 5 பேரும் நல்லா கோட் சூட்லாம் போட்டு நல்லா சென்ட்லாம் அடிச்சு எங்கேயோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் போயிடுவாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல உங்களை வீட்டில் ஒரு ஆளுக்கு டிகிரியும் கொடுத்துட்டாங்க. நீங்க ஒரு மாஸ்டர் எடுத்து வார நேரத்தில் 5 பேர் வீட்டுக்கு வாங்க. வாகனத்தில் அந்த நாய் ஓடிக்கொண்டு யார்கிட்ட வரும் சொல்லுங்க? அன்பாக்குவேன். இந்த சர்ச்சில் வாங்கவங்க எல்லாம் மனசு உடைஞ்சி வேதனையில பிரச்சனை ஏதோ காதுவாங்க. அவங்களோட அன்பாக்கணும். ஏன் இந்த கூட்டம் முடிஞ்சு இவ்வளவு 3 கூட்டத்துல வாசல்ல ஓடி போய் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் அப்படி இருக்க
அன்புதான். அன்புள்ளவன் உலகத்திலே உயர்ந்தவன். அன்பை விட வேற எதுவுமே இல்லை. அன்பை விட பெருசு எதுவும் இல்லை. அன்புதான். போன கிழமை ஒரு போஸ்ட் போட்டேன். இந்த நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மன்னிப்பு கேட்பது வெற்றியின் முதல் படி. ஒரு தாழ்மையா மிஸ்டேக் நடந்தா அந்த நபர் உனக்கு தேவனா, நீ அன்பா இருந்தா மன்னிப்பு கேளு. கொஞ்சம் குனிறது ஒன்னும் குறையாது. நீ குனிவது உன்னை உயர்த்தும். சில நேரம் நம்ம வசதியானவங்களோட அன்பாப்போம், அழகானவங்களோட அன்பாப்போம். அங்கதான் மிஸ்டேக் இருக்கு. நாம் பாவிகளா இருக்கையில் அவர் நம்ம மேல் அன்பா இருந்தார். கெட்டவனா இருக்கவனை கடவுள் அன்பு காட்டாரு. இந்த நாட்கள் என்னோட சில ட்ரக்ஸ் எடுக்கவங்க சில இது எல்லாம் என்னக்கிட்ட வந்து பேசுறாங்க. அவங்களோட உட்கார்ந்து அவங்களால அதட்ட இல்லை, அன்பா பேச. ஏன்னா அவங்களுக்கு இப்ப தேவை அன்புதான். ஏன்னா ட்ரக்ஸை விடுறதுக்கு எந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்தும் ஜெயிக்க முடியாது. அப்படி ஒரு டெக்னிக் இல்ல. ஒரு ட்ரக்ஸ்ல இருந்து வெளியே வர வேண்டாம், அவனை குழந்தை மாதிரி அன்பு காட்ட வேண்டும். அந்த அன்புதான். அந்த அன்பை விட பெருசு ஒன்று இல்லை. நீங்க ஒரு பலூனை ஊத 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 பலூன் பெருசாகும். உங்களுக்கு அன்பு வர வர நீங்க பெருசா மாறுவீங்க. நீங்க தேவனாலே நிரப்பப்படுவீங்க. அதே போல உங்கள் ஆவிக்குரிய அளவை பெரிதாக்குறீங்க, உங்க வல்லமை பெருசாக்குங்க. நீங்க பலருக்கு ஆசீர்வாதமாய் மாறுங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அதிகரிங்க. அப்பொழுது ஆவிக்குரிய வல்லமை உள்ளவளாய் மாறும். உங்க வாழ்க்கை வெற்றி. உங்க வாழ்க்கையில எந்த அளவு அன்பு இருக்கோ அந்த அளவு நீங்க பெரிய வசதி உள்ளவனாய் மாறுவீங்க. கடவுளுடைய வல்லமை எவ்வளவோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல வெற்றியா வாழலாம்.
அப்ப கடவுளுடைய வல்லமை பெற நாம் முழங்கால் படிடணும். முழங்கால் படிடும் போது நாம் சோர்ந்து போக மாட்டோம். அப்ப கடவுளை வல்லமை பெற்றுக்கொள்ள 3 காரியம். முதலாவது, எங்க வீட்டில் அவர் வாசம் பண்ணணும். அப்ப எல்லா இடத்துல அவர் இருக்கணும். 2வது, அவருடைய அன்பு. அந்த அன்பு எல்லாரையும் நேசிச்சு எல்லாரும் அன்பு காட்டி எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. ரோட்ல இருக்கணும் உதவி செய்யுங்க, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. அதுதான் வாழ்க்கை. ஆமென். 3வது கடைசியா எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20-21. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவர். நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு எல்லாம் செய்ய வல்லமை உண்டு. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு நீ கடந்து போய் கொண்டிருக்கிற பிரச்சனை அவருக்கு நீக்க வல்லமை உண்டு. எந்த பிரச்சனை அவர் மாற்றுவார். மரியாள் கேட்கிறாள், புருஷன் இல்லாமல் எப்படி குழந்தை கிடைக்கும்? எப்படி எனக்குள்ள குழந்தை பிறக்கும்? அப்பொழுது தூதன் சொல்றான், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியின் வல்லமை, தேவனுடைய வல்லமையினாலே ஆகும். தேவனாலே முடியும். இல்லாதது உருவாக்க முடியும். இல்லாதது உருவாக்க முடியும். யார் அந்த தேவன்? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நெருப்புல போடுற அந்த 3 பேரும் சத்தமாய் சொன்னார்கள், ராஜாவின் கைக்கும் இந்த அக்கினியின் கையிலே எங்களை மீட்க எங்கள் தேவன் வல்லவராக உன்னை நெருப்புல பாதுகாப்பா. தானியேலை சிங்க குகையில போட்டாங்க. ராஜா மனவருத்தம் அடைந்தான். அவன் அதிகாரத்தை அவனுடைய வாக்கை கொடுத்தபடியால் சிங்க குகையில மாலையில போட்டாங்க. விடிவர ராஜா தூங்கவில்லை. விடிந்தவுடன் ஓடி வந்து சிங்க குகையில எட்டி பார்த்து கேட்கிறான், உன்னதமான தேவனுடைய தாசனே, உன்னை தேவன் சிங்கங்களின் கையிலே தப்புவித்தாரா? தானியேல் சொல்லுகிறான், உன்னதமான தேவன் என்னை சிங்கத்தின் கையிலே அவர் தப்புவிக்க வல்லவராக்கார். அவர் ரொம்ப வல்லவர். அவர் ரொம்ப வல்லவர். உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட மோசமான எவ்வளவு கோடிக்கணக்கு பிரச்சனை, பண பிரச்சனை இருந்தாலும் அவங்களை பாதுகாக்க அவர் வல்லவராக்கா. அவர் ஜெபத்துக்கு வல்லமை கொடுப்பார். அவர் வல்லவர். அந்த வசனம் பாங்க, 20ஆம் வசனம், நான் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்வார். அவர் மிக அதிகம் செய்ய வல்லவர். இப்ப உங்களுக்கு 5 கோடி வேணும் வேண்டும் அப்படி நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்க, ஆனா நினைச்சா போதாது, வேண்டிக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் நினைக்காங்க. நாம் நினைக்கிறோம், எனக்கு ஒரு நல்ல கார் வேணும் அப்ப நினைச்சா போதாது. நான் இப்படி வாழணும் நினைச்சா போதாது. என் குடும்பம் இப்படி இருக்கும் நினைச்சா போதாது. உன் ஃபேமிலி லைஃபை பத்தி நீ இப்ப நினைக்கலாம், ஆனா போதாது. நீ ஜெபிக்கணும், நீ வேண்டிக் கொள்ளணும். அப்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது நீ 5 கோடி வீடை கேட்காய், ஆனா கர்த்தர் உனக்கு அதுக்கு அதிகமாய் தரா. உனக்கு 10 கோடி வீடு. நீ உங்க வாகனத்தை கேட்க, கர்த்தர் பெரிய வாகனத்தை தரா. ஹல்லேலூயா. நீ கேட்கிறத விட கர்த்தர் தரா. ஆனா இங்க ஒரு நிபந்தனை, ஒரு நிபந்தனைக்கு. இப்படிப்பட்ட சக்சஸ் லைஃப் நீ நினைச்சதை விட வேறுகலாம். ஆனா இன்னைக்கு பாங்க, நீங்க நினைக்கிறத விட மோசமா உங்க வாழ்க்கை போகுது. ஆனா நினைச்சதை விட அதிகமான வாழ்க்கை. இந்த லைஃப் ஒரு நிபந்தனை. 20ஆம் வசனம், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய். அந்த வசனம் இப்படி உடைச்சு வாசிப்போம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவராகியவர். நாம நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கொள்ளுக்கும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவராகியவர். ஆனா அப்படி செய்ய வேணா, அந்த வசனம் சொல்லுது, நாம் வேண்டிக் கொள்ளுக்கு நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக அவர் செய்ய வேணா நமக்குள் கிரியை செய்ய வல்லமையின் படியே. உனக்குள்ள எவ்வளவு பவர் வேலை செய்தோ அதன்படி நீ கேட்கிறத விட அதிகம் கிடைக்கும். உனக்குள்ள கிரியை செய்ய வல்லமை, உனக்குள்ள வல்லமை இருக்க வேண்டும். இந்த மேல் வசனத்தை மட்டும் சொன்னா போதாது. உங்களுக்கு ஆவிக்குரிய வல்லமை வேண்டும் என்றால் நீங்க ஆழத்துக்கு போகணும். நீ பெரிய காரியம் நடக்க வேணா உங்களுக்குள்ள வல்லமை கிரியை செய்யணும். உங்களுக்குள்ள வல்லமை கிரியை செய்யணும்னா நீங்க டீப்புக்கு போகணும். இன்னும் கடவுளோடு சேரணும், அவரோடு இருக்கணும்.
இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவ இந்த கூட்டத்தோட அளவோட நினைச்சிருக்க. ஆனா டீப் அவங்க அவ்வப்போது பைபிளை இடக்கடை பைபிளை திருப்புங்க. இடக்கடை 2 லைன் பாட்டு படிங்க. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. இரவெல்லாம் பகலெல்லாம் ஆண்டவரே என் நினைவுல கூட சொன்னப்பா நன்றி அப்பா. கடவுளை பத்தி தான் யோசனை. இந்த சபையை எப்படி வளர்க்கலாம், எப்படி ஊழியம் செய்யலாம், மக்களுக்கு என்னென்ன பேசலாம். இதே ஸ்பிரிச்சுவல் அதனால என் வாழ்க்கையில அவரோட வல்லமை எனக்கு அதிகம். இது அதிகமாக எனக்கு நான் கேட்கறது கிடைக்கிறது. உண்மை பற்றி ஐயா நீனும் இனிமையே நல்ல காட்டுங்க. பெரிய இனிமை தெவிட்டாத அமுதம் அவருடைய சமூகத்தில் உங்க வாழ்க்கை இனிப்பா சந்தோஷமா இருக்கும். தேடியும் கிடைக்காத செல்வம் பெரிய செல்வம் புதிய சண்டே சர்ச் மட்டும் போதாது. உங்க வாழ்க்கையில் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசவே உண்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசவே உண்மை பற்றி தானே ஐயா. பேரின்ப கடலிலே அந்த கடலிலே ஓய்வெழக்கூடாது. கடலில் இருக்க வேண்டும். உங்க சமூகத்தில் இருக்கணும். எனக்கு கிடைக்கிற நேரம் அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்க வேண்டும். கிடைக்கிற நேரம் பைபிள் வாசிக்க வேண்டும். எப்பெல்லாம் கிடைக்குது அப்பெல்லாம் கையெழுத்து பாட்டை படிச்சு கொண்டு துதித்து அகிலனும் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேச உண்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் உண்மை பற்றி தானே. இந்த பாடலின் நினைச்சு கொண்டு எப்பெல்லாம் பைபிளை வசந்த வாசிக்க முடியுமோ, எப்பெல்லாம் அந்நிய பாஷை பேச முடியுமோ, எப்பெல்லாம் உங்களுக்கு கர்த்தரை துதிக்க முடியுமோ, ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வந்தோன்னே ஆண்டவரே வீதியில் என்னை பாதுகாத்து உமக்கு நன்றி, எனக்கு அந்த மனிதனை சந்திக்க கொடுத்துற நன்றி, என் வாழ்க்கையில் இருந்துங்க அப்படி சொல்ல சொல்ல நீங்க அதிகமா உங்களோட டைம் காடோட நீங்க அதிக நான் சொல்ல ஒரு இடத்துல இருந்து கொண்டு கர்த்தரை கும்பிட்டு கொண்டே இருந்தேன். நான் சொல்ல உனக்கு கிடைக்கிற எல்லா நேரத்திலும் நீ உன்னோட பவரை கூட்டிக்கொள்ள, நீ ஆழத்துக்குள்ளே போ. ஆண்டவர் ஆழத்துக்கு வர சொல்லாரு. ஓ பக்தன் சொல்வான், எனக்கு முழங்கால் அளவு போதாது, என் இடுப்பு அளவு போதாது ஆண்டவரே. ஓ என்னுடைய முழங்கால் அளவு போதாது, கணுக்கால் போதாது, முழங்கால் போதாது, இடுப்பு போதாது, நான் நீந்தி மூழ்க வேண்டும். நீ
எந்த அளவு வல்லமையா இருக்காயோ அந்த அளவு இந்த உலகத்திலே வல்லமையா இருப்பாய். நீ சுடர் விட்டு பிரகாசிப்பார். யோவான் 15:7 சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என் கேள்வி, நான் முடிக்க அந்த கேள்வியோட கேள்வி, நீங்கள் எந்த அளவு அவர்கள் நிலைத்திருக்கீங்க? எவ்வளவு டீப்பா எவ்வளவு டீப்பா கொடுக்கீங்க? அதான் வெற்றி. உங்களுக்கு நான் தலையில கை வைக்கிறதுனால எதுவும் நடக்காது. நீங்க முழங்கால் படிட்டால் நீங்க சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீங்க. நீங்க யாருக்கையில வேலை செய்ய மாட்டீங்க. ஒரு மகிமையான வாழ்க்கை. நீங்க ஒரு தீர்மானத்துக்கு உங்க பிரச்சனையை பேசி கொண்டுக்கிறத விட்டு அவருடைய சமூகத்தில் அவங்க அவரோட இருப்பாங்க. ஒரு பெரிய மாற்றம். 14 நாள் நீ ஜிம்முக்கு போனா உனக்குள்ள ஏதோ விளங்கும். நீ உணர்வாய், ஏதோ நல்லா இருக்க மாதிரி உணர்வாய். இன்னொரு 14 நாள் போனால் உனக்கு விளங்கும் வித்தியாசங்கள். ஆனா இன்னொரு 14ல மனிதர்கள் உன்னை பத்தி பேசுவாங்க, உன்னை பத்தி பேசுவாங்க. நான் மாறிட்டான், வித்தியாசமாக இல்ல, உடம்பெல்லாம் இப்படி மாறிட்டு. இன்னொரு 14 நாள்ல உனக்கிட்ட வந்து கேட்பாங்க, நீ எப்படி மாறினாய், எப்படி இந்த உலகத்துக்கு வந்தாய். கர்த்தர் அதை இந்த நாள்ல ஆரம்பிப்பாக. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு 14 நாள் கர்த்தர் உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையை வித்தியாசமாய் மாற்றுவார். நாளைக்கு கால் எழுப்பி முழங்கால் போடுங்க. எப்பப்ப முழங்கால் போட முடியுமோ அப்பெல்லாம் முழங்கால் போடுங்க. உங்க வாழ்க்கையில வல்லமை கூட்டுங்க. ஒரு மகிமையான வாழ்க்கை ரெண்டு கைகள் வைத்து ஒரு தீர்மானம். அது என்ன தீர்மானம்? தேவனோட எந்த அளவு ஆழத்துக்கு போவீங்க, எந்த விதமான வாழ்க்கைக்குள்ள போவீங்க, உங்களை அர்ப்பணிங்க. ஆவியானவர் இவர்களுக்கு ஒவ்வொரு தீர்மானத்திலும் நீர் இவளுக்கு துணை செய்யும். ஆவியினாலே உள்ளான மனிதனில் நாளுக்கு நாள் பலன் அடைய. எனவே பரிசுத்த ஆவியான உம்மால தான் இதை செய்ய முடியும். நீர் இவர்களை அழைத்து செல்லும், கரம் பிடித்து ஆழத்துக்கு எடுத்து செல்லும். பிதாவுக்கு மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.